தமிழக அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையும் வேகத்தையும் கொண்டுவரும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஒரு மிக முக்கியமான அதிரடி அரசாணையை வெளியிட்டுள்ளது. மாநிலத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் பதவி உயர்வுக்கான நிலையான வழிகாட்டி நெறிமுறைகள் தற்போது முழுமையாக புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய நடைமுறையின்படி அரசு உயர் அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பான கோப்புகளுக்கு இனி மாநில தலைமை செயலாளர் மற்றும் முதலமைச்சர் விஜயின் நேரடி ஒப்புதல் கிடைத்தால் மட்டுமே அந்த உத்தரவுகள் இறுதி செய்யப்படும். இதுவரை துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறையுடன் முடிந்து வந்த இந்த பதவி உயர்வு நடைமுறை இனி நேரடியாக முதலமைச்சரின் கண்காணிப்பு கீழ் கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்வதில் இனி மிக கடுமையான மற்றும் வெளிப்படையான விதிமுறைகள் பின்பற்றப்படும் என அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு அதிகாரியின் கடந்த 5 ஆண்டுகால பணி பதவிகள் மிக தீவிரமாக ஆய்வு செய்யப்படும். அந்த 5 ஆண்டுகளில் அந்த அதிகாரி மீது ஏதேனும் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஊழல் புகார்கள் தொடர்பாக அவர் பணி நீக்கம் நிலையில் இருந்தாலோ அவரது பெயர் பதவி உயர்வு பட்டியலில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்படும். அதே சமயம் எளிய குற்றச்சாட்டுகள் அல்லது ஆரம்பகட்ட விசாரணைகள் நிலுவையில் இருப்பது பதவி உயர்வுக்கு தடையாக இருக்காது எனவும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. நிர்வாக தாமதத்தை குறைப்பதே இந்த புதிய உத்தரவின் மிக முக்கியமான இலக்காக பார்க்கப்படுகிறது. அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் உருவாவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே அவற்றின் விவரங்களை அரசுக்கு அனுப்பிவிட வேண்டும் என துறை செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தகுதியான அதிகாரிகள் தங்களது ஓய்வு காலத்திற்கு முன்பாகவே உரிய பதவி உயர்வை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் விஜய் மிக உறுதியாக உள்ளார். தவிர்க்க முடியாத நிர்வாக சூழ்நிலைகளில் மட்டுமே தற்காலிக பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் மற்ற நேரங்களில் தகுதி மற்றும் பணிமூப்பு நிலைக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அரசாணையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தகுதி, பணிமூப்பு நிலை மற்றும் அரசின் இடஒதுக்கீட்டு விதிகளை எந்தவித பாரபட்சமும் இன்றி பின்பற்ற தகுதியானவர்களை மட்டுமே உயர் பதவிகளில் அமர்த்த வேண்டும் என்பதே இந்த மாற்றத்தின் பின்னணியில் உள்ள ரகசியமாகும். இந்த புதிய விதிகளால் திறமையான மற்றும் நேர்மையான அதிகாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதேவேளையில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் பதவி உயர்வு பெறுவது இனி சாத்தியமில்லை என தெரிகிறது. தமிழக அரசு இயந்திரத்தை சீரமைக்க முதலமைச்சர் விஜய் எடுத்து வரும் இத்தகைய தொடர் நடவடிக்கைகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.